வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோருடன் ஜனாதிபதி டெல்லியில் பேச்சுவார்த்தை. சுன்னாகம் நீர் பிரச்சினைக்கு தீர்வு தர கோரி வெள்ளவத்தையில் கவனஈர்ப்பு போராட்டம். அடிப்படை தேவைகளை கோரி யாழிலும் ஹட்டனிலும் மக்கள் ஆர்ப்பாட்டம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள விடுதி குறித்து பிரதமர் கருத்து. ஹட்டனில் நீரில் மூழ்கி 2 உயிரிழப்பு. தம்புள்ளை பகுதியில் சிறு குழந்தையொன்று நீரில் மூழ்கி பலி. துறைமுக நகரத்திற்கு அகில இலங்கை மீனவர் சங்கம் எதிர்ப்பு. நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்தியா சென்றுள்ளார். புதிய ஜனாதிபதியின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். ஸ்ரீலங்கா நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானத்திலேயே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். டெல்லி விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இந்திய உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். ஜனாதிபதியின் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் 10 பிரதிநிதிகள் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளனர். பல்வகைமை மற்றும் ஜனநாயகத்தை உயர்த்தும் விஜயமாகவே இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் அமைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மைத்ரி ஆட்சியின் கீழ் அனைத்து இன மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை மற்றும் நாட்டில் ஏற்படுகின்ற ஜனநாயக மாற்றங்களே இதற்கான காரணிகளாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையின் புதிய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக உறவை வலுப்படுத்தும் வகையில் அயல் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்திய குடியரசுத் தலைவரை ஜனாதிபதி சாஸ்திரபதி பவனில் நாளை சந்திக்கின்றார். அதேபோன்று இந்திய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து இருதரப்பு உடன்படிக்கைகளிலும் கைச்சாத்திட உள்ளார். இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் அலுவலக வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அவலோகேதீஸ்வர போதித்திரு உருவச்சிலையை ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த விஜயத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளன. இதேவேளை இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு இங்கும் இந்திய பாதுகாப்பு தரப்பினரிடம் காணப்பட்ட மீனவ படகுகளை விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 86 இந்திய மீனவ படகுகள் மற்றும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 27 இலங்கை மீனவ படகுகளையும் விடுவிக்க இரு தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க உள்ளனர். குடிநீருக்கான எமது உரிமையை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளில் வெள்ளவத்தையில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் பிரதேசத்தில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கழிவுகள் கலக்கும் பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக நலனுக்காக ஒருங்கிணைந்த இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கவனஈர்ப்பு போராட்டம் வெள்ளவத்தையில் இடம்பெற்றது. யாழ் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கழிவுகள் கலப்பதால் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு தீர்வு வழங்குமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. சமூக வலைத்தளங்களிலும் சமூக வழியிலும் இணைந்து இயங்குகிற இளைஞர்கள் இந்த கவனஈர்ப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை யாழ்ப்பாணத்தினுடைய பிரச்சனையாக மட்டும் நாங்கள் வலியுறுத்தாமல் இது நாடே எதிர்நோக்குகின்ற, நாளைய சந்ததி எதிர்நோக்குகின்ற பாரிய பிரச்சனையாக இது உருமாறலாம். ஆகவே அது சம்பந்தமான கவனஈர்ப்பை அனைத்து தளங்களிலுமே வெளிப்படையான அளவுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். பாரதூரமான அனர்த்தம் இது. அதை வெளிப்படையாக நீங்கள் கையாளுங்கள் என்றுதான் நாங்கள் அனைத்து தரப்படும். இது வடக்கு மாகாண சபை மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்திலையும் நாங்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துவோம். எந்தவித அரசியல் தலையீடுகளும் இன்றி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கு இந்த குடிநீர் பிரச்சினை தொடர்பான மகஜர் ஒன்று நேரடியாக தம்மால் கையளிக்கப்பட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். இது இதற்கு பின்னாடி எந்த அரசியல் அமைப்புகளோ எந்த நிறுவனங்களோ எந்த என்ஜிஓக்களோ இல்லை. எல்லாரோடையும் கையெழுத்தும் பெறப்பட்டு இது மகஜர்
ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முக்கிய இது சம்பந்தமான தொடர்புடைய அமைச்சுக்கள் நிறுவனங்களிடம் கையளிப்பதற்கு உத்தேசித்திருக்கிறோம். குடிநீர் மாசுபடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் இந்த ஆயில் கலக்கிறது. அதை தவிர்த்து பல காரணங்கள் இருக்கின்றன. ஸோ நாங்கள் அது தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக மட்டும் இதை குரலை வெளிப்படுத்தாமல் இது தண்ணீர் மாசு தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தொடர்பிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல தண்ணியை கொண்டு போகிறதுக்கான ஒரு செயற்திட்டமாக தான் இதை மேற்கொண்டு வர்றோம். அத்துடன் யாழ்குடா நாட்டில் குடிநீர் மாசடைதல் தொடர்பான துண்டு பிரசுரங்களும் இதன்போது விநியோகிக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் கழிவு எண்ணெயினால் நிலத்தடி நீர் மாசுபடும் பிரச்சினை தொடர்பில் நிரந்தர தீர்வினை எட்டும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தூய நீருக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் கதிரமலை சிவன் கோயிலுக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஒன்றியம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு தூய குடிநீரை பெற்றுக் கொள்வதே தமது உடனடி நடவடிக்கை என்றும் தூய நீருக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ், சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெயினால் நிலத்தடி நீர் மாசுபடுவது குறித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேச மக்களும் தமது எதிர்கால நடவடிக்கைகளில் இணைந்து கொள்வதற்காக தூய நீருக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றியம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை லெந்துலையில் பஸ் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் லெந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இருவர் சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். லிந்துலை ராணிவத்தையிலிருந்து தலவாக்கலைக்கு பயணித்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக உள்ள மண்மட்டில் சரிந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் லிந்துலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை வீதியின் கல்லுண்டாய் வெளிப்பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்லுண்டாய் வெளி பகுதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நவாலி, அரசடி, ஆனைக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றிருந்தனர். கடந்த பல வருடங்களாக யாழ் மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை, மானிப்பாய் பிரதேச சபை, சுன்னாகம் பிரதேச சபை போன்ற பல இடங்களிலிருந்து கழிவுகள் இங்கு கொண்டுவரப்பட்டு கொட்டப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். திண்மக்கழிவு கொட்டப்படும் பிரச்சனை தொடர்பாக எந்தவித முடிவும் ஆணையாளர் தந்துவிட்டு செல்லவில்லை. அதனால் இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இனிமேலும் இந்த இடத்தில் திண்ம கழிவுகளையும் மலக்கழிவுகளையும் கொட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் தொடர்ந்தும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுப்போம். நீங்கள் இந்த குப்பையில கொட்டையிலா சந்தர்ப்பத்தில் நீங்களாக நீதிமன்றம் போய் எங்களுக்கு ஒரு முடிவை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உடனடியாக இந்த பிரச்சனை தீர்க்க வேணும். வேற நியாயங்கள் சொல்லி இங்கே குப்பையை கொட்டி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் சேர்க்கக்கூடாது. இதால் இவ்வளவு தொற்று நோய்கள், ஆபத்துகள் இருக்குது. இதன்போது மாநகர சபைக்கு சொந்தமான கழிவகற்றும் வாகனங்களை வீதியில் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் கழிவகற்றப்படும் பகுதிக்கு ஊர்வலமாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர். அத்துடன் அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் வருகை தந்ததுடன் அவரின் வாகனத்தையும் வழிமறித்து தமது பிரச்சினை தொடர்பில் கேள்விகளை எழுப்பினர். இது 15 வருஷமா அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த காணியை தந்து என்னட்ட இருக்கு என்னால நான் மானிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து போன கிழமை எங்கட காணி உரிமையை காட்டி இருக்கிறேன். நீங்களும் வேணுமெண்டா இல்ல சில சின்ன அரசியல் லாபங்களுக்கு அப்படி பொதுமக்களை தூண்டிவிட பொறுப்புல எடுத்திருக்கிறீங்க. இந்த தண்ணிக்குள்ள உணர்ந்து மலக்கழிவு தண்ணியை விடுறீங்க. இந்த தண்ணிக்குள்ள தான் விடுறீங்க. இந்த தண்ணிக்குள்ள மலக்கழிவு தண்ணியை சேர்த்து விடக்குள்ள இந்த தண்ணி எங்க போகும்? இந்த இதுக்குள்ள இவ்வளவு கொட்டினது இனி கொட்ட வேணாம். இனி கொட்டினதுல வேற விதமா தான் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். எங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த காணி
அப்படி நாங்கள் கொட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நீதிமன்றம் எனக்கு உத்தரவு போடும், நான் அதுக்கு கட்டுப்பட்டு செய்வேன். எனினும் கழிவகற்றும் பகுதிகளுக்குள் பிரவேசிக்கும் வீதியை கான்கிரீட் தூண்களால் மறைத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த பிரச்சினை குறித்து சக்தியின் தேடல் கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் அம்பகமு பிரதேச சபைக்குட்பட்ட கரோலினா தோட்டத்தின் அகரவத்து வீதியை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியை மறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரோலினா தோட்டத்தின் அகரபத்தி வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையால் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். 3000 ஜனம் போல இந்த ரோட்ல நாங்க வாழ்றோம், போக்குவரத்து எல்லாம் இருக்கு. ஆனா யாருமே இதை இந்த ரோட்டை திருத்தி கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்ல. அந்த செஞ்சார இந்த செஞ்சார ஒருத்தர் செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு கூடுதல் அளவுக்கு யார் சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கையெடுத்து நன்றி சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு முக்கியமான. வீலுக்காரங்க தான் மிச்ச பேர் எஸ்டேட்ல இருக்காங்க. நாங்க ஒரு நோயாளி கொண்டு வரணும் 300-400 அந்த வீலு கொடுக்கணும் கட்டாயம். யானு கேட்டா அந்த வீலுகள்லாம் உடையுது. சும்மா இந்த ரோட்ல உடைய நானும் வீல் வச்சிருக்கேன். வர்ற இடவெளிலே ஒரு வருத்தமான நோயாளி கொண்டு வந்து இடவெளிலே உயிர் இறந்து பிள்ளைகளை ஓட்டோல ஏத்திட்டு நடுவுலயே பிள்ளைங்க விழுந்து நேசரிக்கு போக முடியாம ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்து பாதியில இறந்து, இந்த ரோட்ல இருந்து வீட்டுல இருந்து இந்த ரோட்டுக்கு வர முன்னுக்கு பாதியில இறந்து இருக்கிறாங்க இந்த ரோட்ல வச்சு. மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட செம்மனோடை பகுதியில் குப்பைகளை கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் தற்போது வருவதில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். செம்மனோடி பகுதிகளில் குப்பைகளை கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் கடந்த 2 வாரங்களாக வரவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குப்பைகளை வீதிகளில் வைக்குமாறு பொது சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் குப்பைகளை கொண்டு செல்லும் வாகனங்கள் வருகை தராமையினால் துர்நாற்றம் வீசுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பை பேக் அடிக்கிறத பாக்கையில மருகி அவ்வளவு நேரத்தை மருகி பொலிசி மாதிரி அதுக்கு வெளியாகி எடுக்க சொன்னாங்க. எடுக்காம இருக்கு அங்க இவ்வளவு நாளைக்கு 15 நாள் ஆகுது. இதுவரையும் பிரதேச சபையாலேயோ வேற எந்த ஒரு இதாலேயோ இந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த குப்பையெல்லாம் ரோட்ல ஒட்டுப்பட்டு போக்குவரத்து செய்யற ஆட்களுக்கும் பெரிய இடையூறு அறிக்குது. குப்பைகளை அகற்றும் வாகனங்களின் பற்றாக்குறையே இந்த நிலைமைக்கு காரணம் என கோரளைப்பற்று பிரதேச சபை செயலாளர் தெரிவித்துள்ளார். கைவிடப்பட்டவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தில் அமைச்சு பதவிகளை பெற முற்பட்டதாக கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவிக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சு பதவிகள் எடுக்காமல் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதை எடுத்திருந்தாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த 2.5 வருட காலத்திலும் எங்கள் மக்களுக்கான சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் அந்த அமைச்சு பதவிகளை எடுக்காமல் விடுவோமாக இருந்தால் சில வேளை எங்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அமைச்சு பதவிகளை கொடுக்கின்ற வாய்ப்புகள் கூட வரலாம். அதை தடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கின்றது. அதை நான் யார் என்பதோ அல்லது அந்த பெயர்களையோ நான் குறிப்பிட்டு நான் கூறவில்லை. இருந்தாலும் கூட இவ்வாறான சில அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் அடுத்த கட்ட அரசியலுக்காக கொண்டு செல்வதற்கான சில தந்திரோபாயங்களாகத்தான் இதை நாங்கள் எடுக்கின்றோம். தவிர தயவு செய்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிச்சை எடுத்து அரசியல் செய்வதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகள் அல்ல. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை போல் நாங்கள் அமைச்சு பதவிக்காக அடிபடுகின்ற கட்சிகாயும் இல்லை. அரசியலுக்காக சில அமைச்சு பதவிகளை இப்பொழுது பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலை என்ன என்பதை என்னை பொறுத்தமட்டு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் அதை விளங்கி இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி தொடர்பில் அந்த பகுதி மக்களின் கருத்துக்கள் அடுத்து. இந்த வடகிழக்கு மாகாண சபையை நிறுவி தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி படாத பாடுபட்டுத்தான் இந்த மாகாண சபையை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று அந்த மாகாண சபை வேண்டும் என்று கூறியவர்களுக்கு எந்த சலுகையுமே காணவில்லை. ஆனால் இதை பற்றி யோசியாதவர்கள் இன்று அந்த மாகாண சபையை அரசாள முனைகிறார்கள், அரசாள்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது எதுவும் நாம் காணவில்லை. அதேபோல் தமிழர்களுக்கு இந்த மாகாண சபை ஆட்சியில் எந்த பங்கும் இல்லாத அளவுக்கு இன்று இருக்கின்றது. இந்த மாகாண சபையை கொண்டு வந்த தமிழ் மக்கள் இன்று எல்லா காசாக இருக்கின்றார்கள். 11 ஆசனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 7 ஆசனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கின்றது என்றால் அதிலும்
நிறைய வெட்டுக்குத்துகள் இருக்கத்தான் செய்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழ் தரப்பு சரியாக அடையாளம் காணவில்லை. அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேச்சளவில் பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுடைய உட்கட்டமைப்பு விஷயங்களை வெறும் போராட்டங்கள் என்று காலத்தை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாறாக முஸ்லிம் காங்கிரஸ் தரப்பு என்ன செய்கின்றது என்றால் காலத்துக்கு காலம் அமைச்சு பதவிகளை பெற்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் இவைதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் 30 வருட காலமாக புரையோடி போன தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தினால் ஏன் தீர்த்து வைக்க முடியாது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபையில் ஏன் அமைச்சர் பதவிகளுக்காக அலைந்து திரிய வேண்டும்? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் தானே? மாகாண சபையிலே 11 உறுப்பினருக்கு மேல் நாங்கள் இருக்கின்றோம். பெரும்பான்மை கட்சி எங்கட கட்சி. ஆனால் மந்திரி சபை பிரதிநிதித்துவம் கொடுக்கறதிலே 70. அப்படி இருக்கிற நிலையில் எங்களுக்கு என்னென்று இந்த ஆட்சி மாற்றத்தால் நன்மை கிடைக்க போகிறது? மத்திய அரசாங்கத்திலே எங்களுக்கு மந்திரி பதவி தாரன் என்று சொன்னபோது அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிழக்கு மாகாண சபையிலே இப்ப கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். முதலமைச்சராக வர வேண்டிய நாங்கள் தற்போது மந்திரி பதவி ஒன்று கேட்டு திரிகிற அளவில் இருக்கும் என்றால் எங்கட நிலையை யோசிச்சு பாருங்கள். திரு சுமந்திரன் சட்ட வல்லுநர், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், பிரதமர் அவர்களுடன் நெருங்கமாக பழகக்கூடியவர், நெருக்கமானவர். அவர் இந்த பிரச்சனைகளை கையாண்டு இதை தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஹட்டன் காசல்ட்ரி நீர்த்தேக்கத்தில் மூழ்கி உயிரிழந்த 20 சடலங்கள் இன்று மாலை மீட்கப்பட்டுள்ளன. இவர்களுடன் நீரில் மூழ்கிய மற்றொருவர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இன்று பிற்பகல் காசல்டி நீர்த்தேக்கத்தில் குளிக்க சென்ற போது இவர்கள் நீரில் மூழ்கினர். சம்பவத்தில் 14 வயதான ஜெயக்குமார் துஷ்யந்தன் மற்றும் 21 வயதான சிவகுமார் விஜயகாந்த் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். பிரதேச மக்களின் ஒத்துழைப்போடு இன்று மாலை 20 சடலங்களும் மீட்கப்பட்டன. பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹெடன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 1.5 வயதான குழந்தை தம்புலுவாயாவில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வாழைச்சேனை பகுதியில் வசிக்கும் ரியாஸ் ரிஸ்வான் என்ற குழந்தை தனது பெற்றோரோடு நேற்று பிற்பகல் கெக்ராபி பகுதியில் உள்ள பாட்டியின் வீட்டுக்கு சென்றிருந்தது. பாட்டியின் வீட்டுக்கு சென்றவர்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள தம்புலுவாயாவிற்கு குளிப்பதற்கு சென்றுள்ளனர். வழக்கத்துக்கு மாறான இப்பன் கட்டுவாவிலிருந்து கலாவாவிற்கு நீரை கொண்டு செல்லும் தம்புலுவாயாவின் நீர்மட்டம் நேற்று சற்றே அதிகரித்திருந்தது. எங்கடமான தம்பியே தண்ணி வாங்க கூட்டிட்டு போயிட்டு நான் எங்கட மாமிட்ட 2 பிள்ளைகளையும் கொடுத்தேன் துறைக்க சொல்லி. அவ துறைச்சிட்டு இருந்துட்டா. நான் சுணங்கையும் இல்ல. அப்பதான் கொடுத்து போட்டு பார்த்தேன் புள்ள இல்ல, ஒரு புள்ளதான் இருக்கு எங்கட மாமிட்ட. இன்று காலை ஆற்றில் தவறி விழுந்த குழந்தையின் ஜனாசா கரையொதுங்கியுள்ளது. ஆற்றில் நீராடிய தாயார் கரையில் இருந்த குழந்தை காணாமல் போனதை அடுத்து குழந்தை ஓயாவில் விழுந்திருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் பிரதேசவாசிகள் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். தமுழு ஓயாவில் குழந்தை விழுந்த இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் குழந்தையின் ஜனாசா கண்டெடுக்கப்பட்டது. பெரும்போக செய்கையின் போது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்வதில் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக அம்பாறை மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இம்முறை பெரும்போக நெற்செய்கையின் போது அறுவடை செய்த நெல்லை உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் பல்வேறு வாழ்வாதார சிக்கல்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்க கடன்பட்டு விவசாயம் செய்யற நாங்க கடுமையா பாதிக்கப்படுறோம். நாங்கள் கையை சுரியில வைத்தாத்தால் எங்கட வாயில சோறு நாங்க அள்ளி சாப்பிடுறோம் மக்கள். அப்படி எங்கட வகுத்திலே விலைவாசி இல்லா காரணத்தினால் நாங்க நெல்லின் விலை அதிகரிப்பு தொடர்பில் தமக்கு உறுதியளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதது குறித்தும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு கிலோ நெல்லுக்கு 50 ரூபாய் உத்தரவாத விலை விதித்தும் களஞ்சியங்கள் திறக்கப்படவில்லை. அதனால் தனியாரிடம் விவசாயிகள் குறைந்த விலைக்கு சுமார் 35 ரூபாய் கிலோ
என்ற ரீதியில் தற்போது அறுவடை செய்யும் விவசாயிகள் நெல்லை வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை அம்பாறை மாவட்டத்தின் 28 கமநல சேவை பிரிவுகளில் இருந்து 1,24,000 ஏக்கர் காணிகளில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமக்கு இதுவரை எந்தவித உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என அம்பேவல வாவிக் தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். வெளிமடை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அம்பேவல வாவிக் தோட்ட மக்கள் சீரற்ற காலநிலை மற்றும் மண் சரிவு காரணமாக 2.5 மாத காலமாக இடம்பெயர்ந்துள்ளனர். அம்பேவல வாவிக் தோட்ட வைத்தியசாலையில் 64 குடும்பங்களைச் சேர்ந்த 230 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு தற்காலிக முகாமில் தங்கியிருக்கும் மக்களுக்கு நிவாரண உதவிகளோ இருப்பிட வசதிகளோ இதுவரை செய்து தரவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 3 மாசமா இந்த அகதி முகாமில தான் இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நாளைக்கு மத்தவங்க யாரும் வந்து எந்த உதவி வந்து பார்த்தாங்க, ஆனா எதுவும் செஞ்சு கொடுக்கல. இதுக்கு பிற்பாடு சரி எங்களுக்கு அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவிகளை செய்யப்படி கேட்கிறோம். நாங்க ஏற்கனவே செலி பண்ணலைன்னா நாங்கள் துறை கொடுத்து வந்து பார்த்தோம். பின்னுக்கு சிவூர்லாம் முந்தி இடிஞ்சு தான் இருந்துச்சு. துறை ஆள் கொடுத்து 2 ஆள் கொடுத்து அள்ளி கொடுத்து அதுக்கு போய் நாங்கள் இடம் காட்டுவோம். இடம் எங்களுக்கு பண்ணி இடம் கொடுத்தாங்க. அதுக்கு சல்லிகள் ஒன்றுமே கொடுக்கல, சாமானமாக ஒன்றுமே கொடுக்கல. ஏஜிபிஸ்க்கு போயிருக்கோம், ஆராய்ச்சி கூட்டு வந்திருக்கோம், சின்னதுரை கூட்டு வந்திருக்கோம், எல்லாருக்கும் வந்து காமிச்சிருக்கோம். இதுவரை மாதிரி எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு தகரம் கூட கடை கூட தகரம் கூட இல்லைங்கிறாங்க. இப்போ மலையில் தண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்தும் இவ்வாறான கூடாரங்களில் தங்கியிருப்பது அசௌகரியத்தை ஏற்படுத்துவதுடன் தமக்கு தற்காலிக இருப்பிடங்களை அமைத்து தருமாறும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மகாலட்சாதிபதி கனவுடன் சக்தி கலையகத்திற்கு வருகை தந்த நுவரெலியாவை சேர்ந்த MSF ராம்ஷியா தனது லட்சிய கனவை நனவாக்கிக் கொண்டுள்ளார். சக்தி தொலைக்காட்சியில் மிகவும் பிரபல்யமான நிகழ்ச்சிகளில் ஒன்றான மகாலட்சாதிபதி போட்டியில் நேற்று கலந்து கொண்டு அவர் இந்த வெற்றியை அடைந்துள்ளார். நுவரெலியா கபுருவத்தை போரகஸ் பகுதியைச் சேர்ந்த MSF ராம்ஷியா பதுளை ரந்தப முஸ்லிம் வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணியாற்றுகின்றார். கடந்த 8 வருடங்களாக ஆசிரிய பணியில் ஈடுபட்டு வரும் ரம்ஷியா 2 பிள்ளைகளின் தாயாராவார். இவரது கணவரும் ஆசிரியராவார். பொது அறிவு மற்றும் அறிவியல் சார்ந்த விடயங்களை தேடுவதில் தனது ஓய்வு நேரங்களை ஒதுக்கிய ரம்ஷியா லட்சாதிபதி போட்டி ஆரம்பித்த நாள் முதலே மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து வந்துள்ளார். இவரிடம் காணப்படுகின்ற அறிவு சார்ந்த விடயங்களின் மீது நம்பிக்கை வைத்து அவரது குடும்பத்தார் கொடுத்த ஊக்கத்தினால் சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் மகா லட்சாதிபதி போட்டியில் கலந்து கொண்டார். ரம்ஷியாவின் குடும்பத்தாரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. மதிநுட்பமான கேள்விகளுக்கு சிறந்த வகையில் பதிலளித்து அரங்கில் இருந்தவர்களை தன் பக்கம் ஈர்த்ததோடு இறுதியில் மகா லட்சாதிபதி என்ற மகுடத்தை ரம்ஷியா சூடினார். முதலாவது ரேடியோ செய்தி எங்கிருந்து எங்கு பரிமாறப்பட்டது? A அமெரிக்கா இங்கிலாந்து, B ஜப்பான், C இங்கிலாந்து அமெரிக்கா, D சீனா ஜப்பான். C இங்கிலாந்து அமெரிக்கா. Look, C இங்கிலாந்து அமெரிக்கா கம்ப்யூட்டர். Right answer. 5 லட்சம் ரூபாய்கள். சூப்பர் சூப்பர் ரம்சியா. 5 லட்சத்தை வின் பண்ண 3வது போட்டியாளர் ரம்சியா. ஓகே. தனது மண்ணுக்கு பெருமை சேர்த்ததுடன் குடும்பத்தாரின் நம்பிக்கைகளையும் பாதுகாத்து சாதனை பெண்ணாக திகழ்கின்றார் ரம்சியா. அருகம்பையில் அமைக்கப்பட்டுள்ள மாளிகை ஒன்று குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க காலியில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தகவல் வெளியிட்டார். காலி உளுவிட்டுக்கே பிரதேசத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. புதிய மாளிகை ஒன்றை நேற்று முன்தினம் நான் கண்டுபிடித்துள்ளேன். பக்கிங்ஹாம் மாளிகையை விட பெரியது. அருகம்பைக்கு எதிர்க்கு மாளிகை. புதிய பெயர் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச மத்திய நிலையம், சர்வதேச தொடர்பாடல் தலைமையகம். ஆனால் இங்கு விடுதிகளை காணப்படுகின்றன. 57 ஓய்வு விடுதிகள் காணப்பட்டன. விஐபிகளுக்கான ஓய்வு விடுதி, 3 அறைகள், 3 நீச்சல் தடாகம். 100 அடியே இந்த கடலில் காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள சிறந்த கடல் அருகம்பையில் காணப்படுகின்றது. ஆனால் இந்த இடத்தில் நீச்சல் தடாகம் காணப்படுகின்றது. இது எதற்காக? அருகம்பையில் செய்யக்கூடிய சர்வதேச தொடர்பாடல் என்ன?
யாருக்காக இதனை செய்கின்றனர்? இதனை நாங்கள் நிறுத்தியுள்ளோம். 15 விடுதிகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. சுவர்கள் மாத்திரமே அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை நிறுத்திவிட்டோம். இதற்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்கவில்லை. ஜனாதிபதி அலுவலக நிதியில் ஒரு பகுதி இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிதி சட்டங்கள் மீறப்பட்டுள்ளன. யார் இவற்றுக்கு செலுத்தியது? இவற்றை நிறுத்தினால் மேலும் எரிபொருள் விலையை குறைக்க முடிந்திருக்கும். ஊடகம் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கயந்த கருணாதிலகவும் இதன் போது உரையாற்றினார். வீதிகளை அமைத்து சூறையாடிய நிதி மற்றும் தரகு பணம் போன்ற கொள்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அரசாங்கம் செயற்படக்கூடிய வகையில் ஆரம்பத்தை வழங்குவது இந்த 100 நாட்களில் உள்ளடங்குகின்றது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். போர்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் துறைமுக நகரம் அமைக்கப்பட்டால் கடற்றொழிலுக்கு பாரிய அளவில் சவால் ஏற்படலாம் என அனைத்து இலங்கை மீனவர் அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பில் இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இனி விளையாட்டுச் செய்தி. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானிடம் தோல்வியடையாத அணி என்ற சிறப்பை இந்தியா தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதனிடையே உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியொன்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் அடித்த முதல் இந்திய வீரராக விராட் கோஹ்லி வரலாறு படைத்தார். பதினோராவது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பி குழுவுக்கான ஒரு போட்டியில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் அடிலைட்டில் இன்று மோதின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா 34 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. என்றாலும் விராட் கோஹ்லி மற்றும் ஷிகர் தவான் ஜோடி 2ஆம் விக்கெட்டுக்காக 129 ஓட்டங்களை பகிர்ந்தது. ஷிகர் தவான் 73 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். விராட் கோஹ்லி மற்றும் சுரேஷ் ரெய்னா ஜோடி 3ஆம் விக்கெட்டுக்காக 110 ஓட்டங்களை பகிர்ந்து இந்திய அணியை வலுப்படுத்தியது. விராட் கோஹ்லி தனது 22வது சர்வதேச ஒருநாள் சதத்தை எட்டினார். இது உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியொன்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட முதல் சதமாகும். அதிரடியாக துடுப்படுத்தாடிய சுரேஷ் ரெய்னா 56 பந்துகளில் 3 சிக்சர்களுடன் 73 ஓட்டங்களை விளாசினார். விராட் கோஹ்லி 107 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இந்திய அணி கடைசி நேரத்தில் 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. பந்துவீச்சில் சோஹைல் கான் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வெற்றியிலக்கான 301 ஓட்டங்களை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அஹமத் ஷெஷாட் 47 ஓட்டங்களையும் ஆரிஸ் சோஹைல் 36 ஓட்டங்களையும் பெற்றனர். தனி ஒருவராக போராடிய அணித்தலைவர் மிஸ்பாவுல் ஹக் அரைச்சதம் அடித்து ஆறுதல் அளித்தார். 84 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 76 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க பாகிஸ்தானின் எதிர்பார்ப்பு பொய்யானது. 47 ஓவர்களில் 224 ஓட்டங்களுடன் பாகிஸ்தானின் துடுப்பாட்டம் முடிவுக்கு வர இந்தியா 76 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. பந்துவீச்சில் சாமி முகமது 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதேவேளை மகேந்திர சிங் தோனி எப்போதும் சரியான தீர்மானத்தை எடுக்கின்றமையே இந்திய அணியின் வெற்றிக்கான காரணம் என்று முன்னாள் வீரரான சடகோபன் ரமேஷ் தெரிவிக்கின்றார். தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தி இந்த போட்டி தொடர்பாக நாம் வினவிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். 6 முறை இந்தியா பாகிஸ்தான வேர்ல்ட் கப் தோற்கடிச்சது. எல்லா 6 முறை மீட் பண்ண 6 முறையும் தோற்கடிச்சது. இது ஒரு பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு ரொம்ப பிரஷர் ஆகலாம்ன்றது ஒரு ஆராயத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 ஸ்கோரை சேர்க்கக்கூடிய ஒரு இந்தியா ஒரு 75 ரன் கம்மியா அடிச்சிருக்காங்க. 300 330 தான் போட்டுக்கலாம். அது ஓவரால் 300 ஒரு நல்ல ஸ்கோர், டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்கோர். பாகிஸ்தான் முதல்ல இறங்கி போனதே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா நிறைய பிரஷர் இருக்கு. அவர் ஆடி ஆகணுன்ற ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு வின் பண்ண ஒரு ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடுச்சு பேசிக்கலி. நாட்டின் பிரதான நகரங்கள் பலவற்றில் வீதிகளை உள்ளடக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தோரணைகள் மற்றும் விளம்பர பலகைகள் நிர்மாணிக்கப்பட்ட வேகத்தில் அகற்றப்படாமலே இருப்பது காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறான 2 தோரணைகள் அதிவேக வீதிக்குள் பிரவேசிக்கும் கண்டி வீதியில் காணக்கூடியதாக உள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வருகை தருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு இது நாடு தொடர்பில் தவறான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடும். இவை உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகின்றமை நாட்டின் நட்பேருக்கு சிறந்தது என கூறி இன்றைய பிரதான செய்தியை நாம் நிறைவு செய்கின்றோம். நியூஸ் போஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம்.